இன்னைக்கு வந்து பொங்கல் முடிஞ்சு ஒரு 1 வீக் கழிச்சு ஸ்கூல் எங்கள் பையனுக்கு திறக்குது. இன்றைக்கி என்னென்ன செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஆஃப் த வீக் அப்படிங்கிறனால வந்து இட்லி பண்ணிட்டேங்க. இட்லிக்கு வந்து தொட்டுக்க வந்து தேங்காய் சட்னி, கார சட்னி எல்லாம் பண்ணியிருக்கேன். தேங்காய் சட்னியில் வந்து கொத்தமல்லிலாம் போட்டு பண்ணியிருக்கேன், ரொம்ப பிடிக்கும் பையனுக்கு. கார சட்னியும் வந்து தேங்காய்க்கு ஒரே ஒரு பத்த தேங்காய் போட்டு பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கும். அது எல்லாமே வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன், லிங்க்கு கொடுக்குறேங்க நான். அப்புறம் இன்றைக்கி வந்து எனக்கு கர்ட் ரைஸே போதும் அப்படின்னு வந்து அவன் சொல்லிட்டான். அதனால் வந்து நான் தாளித்து நல்லா தயிர் சாதம் கொடுத்துட்டேன். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், வெள்ளரிக்காய் அதெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டேங்க. இது சைட் டிஷ் வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து நம்ம வாழைக்காய் ரோஸ்ட்டுக்கு பண்ணுற மாதிரி பண்ணாமல் கட் பண்ணி நல்லா வந்து கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிட்டேன். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பாதி கொஞ்சம் வேக வச்சுட்டு அப்புறம் பண்ணுவாங்க. அதை காட்டிலும் இது வந்து நல்லாயிருக்கும். அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணும்போது சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிடும் அது. இப்போ நம்மளுக்கு வந்து இட்லி வந்து நான் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அது வந்து அரிசி சாமை எல்லாம் கலந்து பண்ணியிருக்கேங்க. பார்த்தா தெரியாது, ஆனால் அது வந்து கலர் ஒரே மாதிரி இருக்கிறனால பசங்களுக்கு தெரியாது. இதே ராகி போட்டோம்னா என்ன கலர் இட்லின்னே கேட்டுட்டு தான் சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைங்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக விதவிதமாக பண்ணும்போது விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. தயிர் சாதம் வந்து நம்ம பெருசாலாம் ஒன்றும் தாளிக்கலை. நான் இது வந்து இது போட்டிருக்கேன், பகாலாபாத்துன்னு சொல்லி ஒரு வீடியோவே போட்டிருக்கேங்க. அது ஸ்பெஷல் இது வந்து அக்கேஷன்ஸில் பண்ணுறது. ஸ்கூலுக்குங்கிறனால நான் நார்மலாக விரும்ப கொடுக்க வேண்டாமேன்னு சொல்லி நான் தாளித்து கொடுக்குறேன். நான் பையன் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற டிஷ்ஷு தான் இது. அதாவது நான் இட்லிக்கு வந்து நான் வந்து எப்படி கிரைண்டரில் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லியிருப்பேங்க ஒரு வீடியோ. இன்னொரு வீடியோ வந்து இன்ஸ்டன்ட் இட்லி மிக்ஸு, அப்படி இட்லியை வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறதும் நான் கொடுத்துருப்பேன். அது ரெண்டுமே வந்து பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்ஸ்டன்ட் ரெடி மிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பேச்சுலர்ஸாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயா வரோம்னா டக்குன்னு வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதுனா நம்ம அரிசி ஊற வச்சு அரைக்கிற மாதிரி இருக்கும். பட் ரெண்டுமே வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும். இன்ஸ்டன்ட் ரெடி மிக்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு அட்வான்டேஜ்னால் அரிசியை வந்து நம்ம உடச்சிக்கணும் இல்லைங்களா, அதை வந்து நல்லா அலசி ரவை மாதிரி உடச்சி வைக்கும்போது அதை நல்லா காய வச்சுட்டு வேணால் வந்து உங்களுக்கு இது பண்ணி வச்சுக்கலாம், நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதை ஈரம் இல்லாமல் ஸ்டோர் பண்ணணும். ஈரத்தோடு ஸ்டோர் பண்ணோம்னா ஒரு மாதிரி வந்து பூஞ்சி பிடிச்ச மாதிரி ஆயிரும், அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சும் செய்வேன் நான். இந்த கர்ட் ரைஸுக்கு வந்து நம்ம கட் பண்ணி செய்கிறது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால நான் கட் பண்ணி செஞ்சுருக்கேங்க. குழந்தைங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணி கொடுக்கும்போது கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி பொடி கூட அவன் வந்து சாப்பிடுவான், அது கூட ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. இந்த மாதிரி விதவிதமாக செய்யும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு சிம்பிளான லஞ்ச் எங்கள் பையனுக்கு முடிஞ்சுது. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.